தளபதி ஃபேன் நான் கேள்விப்பட்டேன். பிளட்டுங்க. எங்கள் அண்ணாலாம் பைத்தியக்கார ஃபேனு. தென் ஃபார் மீ என்னோட ஏஜுக்குன்னா இட் ஸ்டார்ட் ஃப்ரம் கில்லி. அவர் எவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு? பிடிக்கும்லாம் சொல்ல முடியாது, அது வந்து லவ் இஸ் த லவ். December 1st ரொம்ப ஸ்பெஷல் டே நினைக்கிறேன், அண்ணாவோட பர்த்டே. ஸோ அப்போது அதுக்கு ஐ வாஸ் ஆக்சுவலி இன் மலேசியா. ஷூட் அப்போ தான் முடிஞ்சிச்சு. எனக்கு முடியல, எனக்கு எப்படி விட்டு போயிடுவாங்க அது இதுன்னு சொல்லிட்டு. பட் கரெக்டாக ஷூட் முடிஞ்சு நானும் வந்துட்டேன். அதுக்கு அடுத்த நாளே போய் மெட் விஜய் சார். அது வந்து நான் கூட ஒர்க் பண்ணிட்டேன் அத்தனை நாள், மெர்சலில் ஒர்க் பண்ணிட்டேன் எவ்ரிதிங். பட் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் அது ஒரு ஜோஷ். ஆமாம். என்ன சொன்னார் உங்ககிட்ட? ஏன்னா இந்த வாட்டி அசிஸ்டன்டாக பார்த்துருக்காரு, இந்த வாட்டி ஆக்டராக போய் மீட் பண்ணிருக்கீங்க. ஆமாம். ஸோ அவர் என்ன சொன்னார், மெர்சல்லே வந்து சொல்லியிருந்தார், உனக்கு எதுக்குடா இதெல்லாம், நீ போய் நடிக்கிற வேலையை பார்க்க வேண்டியதானே அப்படின்னு. ஸோ அதே தான் இப்போ சொன்னார் மீட் பண்ணும்போது, வந்துட்ட நல்லா பண்ணு அப்படின்னாரு. அவ்வளோதான். இந்த மீட்டிங் இருக்கட்டும், மெர்சலில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அவரோட பெர்ஃபார்மராக நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மெர்சல் ஜேர்னி, மெர்சல் எப்படி ஜாயின் பண்ணதுன்னா, அட்லி நான் முன்னாடியே தெரியும், பிரியாக்கா முன்னாடியே தெரியும். ஸோ அந்த வழியாக தான் ஜாயின் பண்ணேன். நான் ரெஸ்யூமெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போனேன். அதெல்லாம் வேணாம், நீ வந்து சேரு அப்படின்னாங்க. சரி ஓகே தென் இட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து லுக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ் வராரு. அந்த தாடிலாம் வளர்த்து மாசாக வராரு. ஆமாம், வெற்றிமாறன் கெட்டப்பில் வந்தார். வந்துட்டு எல்லாருக்கும் கை கொடுத்தார். அப்போது he didn't know that I was me. ஆமாம், அது வந்து தெரியாது. ஸோ எல்லாருக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு கை கொடுத்தாரு. கை கொடுத்துட்டு போய் உட்காந்துட்டாரு. உட்காந்துட்டு அப்புறமா சொன்னாங்க, சொல்லிவிட்டு கூப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் திங் he asked was அண்ணா எப்படி இருக்காங்க. அது வந்து த்ரூ அவுட், அது எப்போவுமே பார்த்தாலும் அண்ணா எப்படி இருக்காங்க தான் கேட்பார். ஸோ அது வரைக்கும் ஞாபகம் வச்சு. அண்ட் அந்த கை கொடுத்து அன்றைக்கி ஃபுல் டே கை கழுவாமல் சாப்பாடுலாம் ஸ்பூனில் சாப்பிட்டு. ஸோ நிஜமா சொல்கிறீங்களா? ஆமாங்க. வாவ், சீரியஸாக. அப்போ தளபதி பிளட்டு தான். பிளட்டு தான். அவர் உட்காந்த சேரை கூட நான் எடுத்து பத்திரமா வச்சு யாரும் உட்கார விடாமல் பண்ணி. ஆமாம், அந்தளவுக்கு கொஞ்சம் ஒரு கிரேஸு. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன்வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப்களில் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம்.